எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம எங்கே இருக்கோம்னா ஹைதராபாத்தில் இருக்கோங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஹைதராபாத்தில் வந்து மார்க்கெட்டு 6 மாதத்துக்கு முன்னாடி இருந்த மார்க்கெட்டை விட இப்போ ரொம்ப ரேட்டு கம்மி பண்ணிட்டுருக்குறாங்க. இங்கேருந்து சென்னைக்கு போன தடவை ஒரு வாடகை போட்டாங்க, இப்போ அதை விட கம்மியாக போடுறாங்க. பாருங்கள் வண்டி எவ்வளோ வண்டி நிற்கிதுன்னு, லோடே இல்லையா. ஏதோ டீசலுக்கு டோல்கேட்டுக்கு வந்தால் கூட பரவாயில்ல, நான் போகிறேன்னு சொல்கிறாங்க டிரைவரு. புது வண்டி வேறு வாங்கிடுவாங்க பாருங்கள். i4 வடா தோஸ்து i4 வண்டி, அந்த மாதிரி வண்டியெல்லாம் நிற்கிது. எவ்வளோ வண்டி நிற்கிது தெரியுமா? டிரான்ஸ்போர்ட்ரு தாங்க இன்றைக்கி வாழ்கிறாங்க. டிரான்ஸ்போர்ட்ருக்கிட்ட நம்ம சென்னையிலேருந்து, நான் சொல்கிறேன் பாருங்கள், சென்னையிலேருந்து ஹைதராபாத் வர்றவங்க வாடகை எக்ஸ்ட்ரா பேசிவாங்க. கம்மியாக வந்து இங்கே வந்து ஆல்ட் ஆகிடுச்சுன்னா 5 நாள் 4 நாள் ஆகிடும். சாப்பாடு செலவு இருக்குது, பார்த்துவாங்க. இது வந்து நம்ம அண்ணன் வண்டி தான், கேரளா வண்டி. ஹைடெக்லேயே எப்படி கட்டிருக்காரு பாருங்கள், சூப்பராக கட்டிருக்காரு. கேரளாவில் இப்படி இருந்தால் தான் வந்து ஆர்டிஓ பாஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவர் தான் அண்ணன். அண்ணா வணக்கம்ண்ணா, உங்கள் பேர் நானே? எப்படின்னா இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணா. எப்படிண்ணா லோடு எதுவும் சொல்கிறாங்களா இங்கே? ஹைட்டில் ஒன்றும் இல்லை, வாடகை. சரி, டீசல் டோல்கேட்டு வந்தால் வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா கூட லோடு வரல. மெட்ராஸ்லேருந்து வரவங்க பார்த்து வாங்க. இப்படி தான் இருக்குது நிலமை. ஒன்றும் மூவ்மெண்ட் இல்லை. போன தடவை 6 மாதத்துக்கு முன்னாடி இருந்த வாடகை விட இப்போ ரொம்ப கம்மியாயிருச்சு. சரி, வாடகை தான் கம்மியாயிருச்சு, வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா கூட லோடு இல்லை. இப்போ நம்மளுக்கு ஏதோ ஒரு லோடு கிடச்சது, ஏற்றிட்டோம். ஆற்காடு வேலூருக்கு ஏற்றிட்டோம். பார்த்து வர்றவங்க வாங்க. ரேட் அதிகமாக பேசிட்டு வாங்க ஹைதராபாத்துன்னா.